அரேனா என்னன்னு தெரியுமா? சோ அரே அப்படின்றது ஒரு மல்டிபிள் வேல்யூஸ ஒரு சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்குள்ள அரே யூஸ் பண்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க செப்பரேட் வேரியபிள கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்ஸ்க்கு ஒரு வேல்யூஸ குடுக்கறதுக்கு பதிலா நீங்க அரே யூஸ் பண்ணி ஈஸியா ஒரே வேரியபிள்ல மல்டிபிள் வேல்யூஸ ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு அரேவை டிக்ளேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு வேரியபிள் டைப்பை நீங்க டிஃபைன் பண்ணிட்டோனே அது கூடவே நீங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். அது போட்டாதான் நீங்க அரேவை டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஸ்ட்ரிங் ஆஃப் காஸ் அப்படின்ட்டு நான் ஒரு அரேவை கிரியேட் பண்ணிருக்கேன். நம்ம இப்போ ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆனா அது என்ன ஹோல்ட் பண்ணுதுன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங்னு ஹோல்ட் பண்ணுது. சோ அதுக்குள்ள நம்ம வேல்யூஸ் தான் இன்சர்ட் பண்ணோம்ல. அந்த வேல்யூஸை இன்சர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூக்கும் பக்கத்துல கமா செப்பரேட்டர் லிஸ்டா இருக்கணும். அந்த வேல்யூஸ் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்னா கர்லி பிரேசஸ்க்குள்ளதான் ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இது எப்படி கிரியேட் பண்ணிருக்குன்னு பாருங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் காஸ் இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ் வந்து நான் வேல்யூஸா கொடுத்துருக்கேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பண்ணிட்டோம். இப்போ ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்ட்டு நீங்க சொல்ல போறீங்க கமெண்ட்ல. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி கோட் பைட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.